எதிரணிகள் செய்ய முடியாத ஒரு பிரம்மாண்ட சாதனையை சஞ்சு சாம்சன், திலக் வர்மா ஒரே போட்டியில் 2 சதம் அடித்து புதிய சரித்திர சாதனை படித்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்திய வீரர்கள் அபாரமாக சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி சீரியஸையும் கைப்பற்றிருக்காங்க. இந்த மேட்ச்சில் என்னென்ன சாதனைகளை இந்திய அணி படித்தாங்க, எப்படி இந்தியா ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத மேட்சோட ஹைலைட் பிரிவு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்ய சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா தொடக்கத்திலிருந்தே அதிரடிய எதிரணி பவுலர்களை பறக்க விட்டாங்க. அதிரடிய விளையாண்ட அபிஷேக் சர்மா 5வது ஓவரில் 73 ரன் இந்தியா இருக்கும் போது முதல் விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. அபிஷேக் சர்மா 18 பாலுக்கு 36 ரன், 4 சிக்ஸ் 2 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது அவுட் ஆனார். அதற்கப்புறம் உள்ள வந்த திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் எதிரணி பவுலர்களை பறக்க விட்டாங்க. இதில் சஞ்சு சாம்சன் அடித்த ஒரு பந்து ரசிகை மேலே பட்டு காயம் ஏற்பட்டது. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அதிரடியாக விளையாண்ட சஞ்சு சாம்சன் அரை சதத்தை பூர்த்தி பண்ணார். திலக் வர்மாவும் அரை சதத்தை பூர்த்தி பண்ணார். அதிரடியாக விளையாண்ட சஞ்சு சாம்சன் 50 பாலுக்கு அவருடைய சதத்தை பூர்த்தி பண்ணி சம்பவம் பண்ணார். அதை விட அதிரடியாக விளையாண்ட திலக் வர்மா வெறும் 41 பாலில் சதத்தை பூர்த்தி பண்ணி தொடர்ந்து 2 சதம் அடித்த 2வது இந்திய வீரர். அதாவது T20யில் இதற்கு முன்பு சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டியில் சதம் அடிச்சிருப்பார். அது ஒரு புதிய சாதனையாக இருந்துச்சு கிரிக்கெட் வரலாற்றில். அதுக்கு அடுத்த போட்டியிலேயே திலக் வர்மா அடுத்த சதம் அடித்து அவருடைய சாதனையை சமன் செஞ்சிருக்கார். 2 பேருடைய அதிரடியை கட்டுப்படுத்த முடியாத எதிரணி பந்து வீசி வாயை பொழந்து வானத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு 2 பேரும் சம்பவம் பண்ணி சரித்திர சாதனை படிச்சிருக்காங்க. T20 வரலாற்றிலேயே வெறும் 86 பாலுக்கு 210 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்ச கூட்டணி அப்படிங்கிற சரித்திர சாதனையை படிச்சிருக்காங்க. இந்த சாதனையை முறியடிக்கணும்னா அது இந்திய அணியால் தான் முடியும். அந்தளவுக்கு T20யில் யாரும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்ட பார்ட்னர்ஷிப் சாதனையை 2 பேரும் படிச்சிருக்காங்க. 2 பேருமே நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருந்தாங்க. இந்திய அணி 20 ஓவர் முடிவில் வெறும் 1 விக்கெட் இழப்பிற்கு 283 ரன் அடிச்சு T20 வரலாற்றில் 1 விக்கெட் இழப்பிற்கு 280 ரன் அடித்த அணி அப்படிங்கிற சாதனையும் படித்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக சஞ்சு வெறும் 56 பாலுக்கு 109 ரன், 9 சிக்ஸ் 6 பவுண்டரி 194 கிட்ட விக்கெட் வச்சு கிரீஸில் இருந்தார். வர்மா 47 பாலுக்கு 120 ரன், 10 சிக்ஸ் 9 பவுண்டரி 255 கிட்ட விக்கெட் வச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக கிரீஸில் இருந்தார். ஸோ இந்திய அணி 283 ரன் அடித்ததுனால 284 ரன் அடித்தா வெற்றின்னு மிகப்பெரிய டார்கெட்டை நோக்கி கிளம்பிறங்கிய எதிரணியுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த ரிக்கில்டன் 6 பாலுக்கு 1 ரன்லையும், ஹென்ரிக் டெக்கோட்லையும் வெளியேற, மார்க்ரம் 8 ரன்ல வெளியேற ஹென்ரி கிளாசன் ஃபேஸ் பண்ண முதல் பாலையே டெக் அவுட்ல வெளியேறினாங்க. டேவிட் மில்லர் 36 ரன்லையும், ஸ்டிப்ஸ் 43 ரன்லையும் அவுட் ஆக, மார்கோ ஜாக்சன் வழக்கம் போல 29 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக கிரீஸில் இருந்தாங்க. 18.2 ஓவர் முடிவில் 10 விக்கெட்ல பேருக்கு 148 ரன் மட்டும் எதிரணி அடித்ததுனால இந்திய அணி 135 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 3-1 சீரியஸை கைப்பற்றி சரித்திர சாதனை படித்தாங்க. இந்திய அணி பந்துவீச்சு தரப்பில் ஹர்தீப் சிங் 3 விக்கெட்டும், வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டும், அக்சர் பட்டேல் 2 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணாங்க. இந்த மேட்சில் அதிரடியாக விளையாண்டு சம்பவம் பண்ண திலக் வர்மா 120 ரன் 47 பாலுக்கு அடித்ததுனால அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. இந்த சீரீஸில் 2 சதம் அடித்த திலக் வர்மாவுக்கு பிளேயர் ஆஃப் த சீரியஸ் அவார்டும் கொடுத்தாங்க. ஏன்னா கடைசி 2 T20 மேட்ச்சில் இந்திய அணி வெற்றி பெற திலக் வர்மாவுடைய 2 சதமும் முக்கிய காரணம். ஸோ இந்திய அணியை சேர்ந்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் வெற்றி கோப்பையை வாங்கி இளம் வீரருக்கு பரிசாக கொடுத்தாங்க. ஸோ இந்திய அணி சீரியஸ் வெற்றியை வேற லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ T20யில் யாரும் தொட முடியாத ஒரு அணியாக மாறியிருக்காங்க இந்திய அணி. ஏன்னா வங்கதேசத்துக்கு எதிரான போட்டிலையும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டிலையும் யாரும் எதிர்பார்க்காத அதிரடி டார்கெட் எதிரணிக்கு செட் பண்ணி சீரியஸை கைப்பற்றியிருக்காங்க. ஸோ இந்திய அணியுடைய இந்த அசுர வெற்றியை பற்றியும் அசுர அணியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அடுத்து நடக்க போகிற உலகக்கோப்பையும் இந்திய அணி தான் வெற்றி பெறுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.